14வது வசனம், ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். Are they not all the ministering spirits sent forth to minister for them who shall be heirs of salvation? அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். அப்ப தூதர்களை குறித்து அவர் என்ன சொல்றாரு? So what does the word speaks about the angels? முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? தூதர்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வேண்டும். First we saw that all the angels shall worship the Lord Jesus Christ. அடுத்ததாக ஒரு வேலையை தேவன் தூதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். Next he has given another job to the angels. அந்த வேலை என்ன? What is that job? அதை 14வது வசனம் சொல்கிறது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். They are the ministering spirits sent forth to minister for them who shall be heirs of salvation. அப்ப ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள், நீங்க தான் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள். You are the heirs of salvation. சொல்லுங்க, நான் தான் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவன். Let's all declare it. I am going to inherit the salvation. உங்களுக்காக For you ஊழியம் செய்யும்படிக்கு for to minister you. அவர் யாரை அனுப்புகிறார்? Whom does the Lord the Father send? தூதர்களை அனுப்புகிறார். He is sending the angels. அப்ப ஆண்டவருடைய பார்வையில நீங்க எவ்வளவு முக்கியமானவர்கள். So how precious, how valuable you are in the sight of the Lord the Father. சங்கீதக்காரன் எல்லாவற்றையுமே முன்கூட்டி தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார். The psalmist has prophesied everything. சங்கீதம் 91ல நாம் வாசிக்கிறோம், நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. In Psalms 91 we read he has charged the angels to bear us such that we dash not our foot against a stone. நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? நம்ம தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். God the Father has charged the angels to guard us such as we dash not our foot against a stone. அப்ப ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கார் பாருங்க. 11வது வசனம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கும் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். To keep thee in all thy ways I have charged the angels over thee. உங்களுடைய வழிகள், அப்ப நீங்க எவ்வளவு ஆண்டவர் பார்வையில முக்கியமானவங்க. So how important you are in the sight of the Lord. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பதற்காக யார் அனுப்பி இருக்கிறார்? To keep you in all your ways. Who has the Lord sent? Angelic ministry. The angelic ministry. தேவ தூதர்களை அவர் அனுப்பி இருக்கிறார். He has sent his angels charge over you. தேவன் தான் அனுப்புகிறார். The Lord has sent. நம்முடைய வேலை என்ன? What is our job? நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand that. ஆண்டவரே, என்னை காக்கும்படியாக, Lord, to keep me. நான் ரட்சிப்பை சுதந்திரிக்கிற நபர் ஆண்டவரே. I am a heir of salvation. எங்களை காக்கும்படி, To keep me. என்னுடைய குடும்பத்தை காக்கும்படி, To protect my family. ஆண்டவரே, உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளை You கொடுத்திருக்கிறீர். have charged the angels over us. ஆகவே எனக்கு எந்த தீங்கும் வராது. So no evil shall come over me. இதுதான் நம்பிக்கை, இதுதான் நம்முடைய அறிக்கை. This is our faith. This is our confession. நம்முடைய பலத்தை நம்பி வாழுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. God has not called us to live on our own strength. நம்முடைய பலத்தினால நம்ம வாழவும் முடியாது. We cannot live with our own strength. நம்முடைய பலன் எல்லாம் ஆண்டவரை பற்றிய அறிவுதான். Our strength is understanding of who our Lord is. அவருடைய வார்த்தை குறித்த அறிவுதான் நம்முடைய பலன். Understanding his word is our strength. இந்த வசனத்தை வாசிக்கும்போதே நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருகிறது அல்லவா? As we read the word of God, there is an encouragement that comes. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான ஆண்டவர், வானமும் பூமியும் அழிந்து போய்விடும், ஆனா அழியாமல் என்றென்றைக்கு மாறாமல் இருக்கிற ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். The Lord who created the heaven and the heaven and the earth may perish. This Lord the Father has given his angels charge over us to keep us in our ways. இத மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த சத்ருவினுடைய வல்லமையும் எந்த தடைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழையவே முடியாது. If we understand this word, no evil or no attack of the enemy can strike your life. நீங்க யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? We must understand who we are, what the Lord has done for us. உங்களுக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார்? What the Lord has done for you. அத நம்ம புரிந்து கொண்டு அதுதான் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வது. If we understand that, that is faith and that is understanding the love of God. அடுத்த அதிகாரத்துக்கு போகலாம். Next we'll move on to the second chapter. இப்பதான் முதல் அதிகாரத்தோட கனெக்ட் பண்றார். Now we see the word connecting us to the first chapter. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். Therefore we ought to give the more earnest heed to the things which we have heard, lest at any time we should let them slip. அப்ப என்ன சொன்னார்? முதல் அதிகாரத்துல எதுவுமே அவர் சொல்லல. In the first chapter he did not say anything. ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? Did he say anything? இல்ல, எதுவுமே சொல்லப்படவில்லை. Nothing was said. இயேசு கிறிஸ்து யார்? Who Jesus Christ இயேசு is? கிறிஸ்துவினுடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? How is the throne of Jesus Christ? அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு உயர்ந்தவர், how powerful, how great he is. அதை பற்றி தான் விவரித்தார். It was just the description was all about that. அதெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு அதுக்கு பிறகு அவர் முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். After completing all of this, he is coming to an important point. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய
வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. For if the word spoken by angels was steadfast, and every transgression and disobedience received a just recompense of reward. வித்தியாசமான காரியங்களை அவர் விவரித்து விட்டார். தேவதூதர்கள் யார்? அவர்கள் இயேசு கிறிஸ்து மிகவும் மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறார். தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டதான பணிவிடை ஆவிகள், சிருஷ்டிக்கப்பட்டதான ஆவிக்குரிய ரூபத்தை உடையவர்கள் என்பதை அவர் விவரித்து முடித்தார். So we saw the difference between two beings or two characters, who Jesus Christ is and who angels are. Jesus Christ lives forever and ever, while angels are created beings to worship the Lord Jesus Christ. ஏன் இந்த இடத்துல அதை சொல்லுகிறார் என்றால், தேவதூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. Because the word spoken by angels was steadfast, and their transgression and disobedience received a just recompense of reward. அப்படியானால், which means, மூன்றாவது வசனம், முதலாவது கர்த்தர் மூலமாகவும் first it was spoken by the Lord, அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், and was confirmed unto us by them that heard him. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? God also bearing them witnesses both with signs and wonders, and with divers miracles and gifts of the Holy Ghost according to his own will, how shall we escape if we neglect this so great salvation?